கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் முயற்சி வீண் போகாது என்பதாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில் எத்தனையோ முயற்சி பண்ணி நடக்காதது நிமித்தம், இல்லைன்னா முயற்சி பண்ணி சில மனிதர்கள் நிமித்தம் தோல்வியை கண்டது நிமித்தம், இனிமேல் என்ன முயற்சி பண்ணுகிறது, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவதற்கு யாரும் இல்லையே, உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி, நான் முயற்சி எடுத்து ஏதாவது நடக்குமா என்று சொல்லி அவ்விசுவாசத்தோடு இருந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், இன்னும் முயற்சி பண்ணு, இன்னொரு விஷயம் கூட முயற்சி பண்ணு என்று சொல்லி கர்த்தர் இதன் மூலமாக உங்க கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனையோ எக்ஸாம் எழுதிட்டீங்க, நான் எத்தனை எக்ஸாம் எழுதிட்டேன், டிஆர்பி எழுதிட்டேன், அது மாத்திரமல்ல இந்த எக்ஸாம் எழுதிட்டேன், அந்த எக்ஸாம் எழுதிட்டேன், எனக்கு எந்த எக்ஸாம்லேயும் வேலை கிடைக்கல, இனிமேல் போய் என்ன எக்ஸாம் எழுத என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாயா? நான் நல்லா படித்தேன், நல்ல மதிப்பெண் எடுத்தேன், எல்லாம் எழுதினேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கலையே, எனக்கு இந்த காரியத்தில் நடக்குமா என்று சொல்லி பல எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு எவ்வளவோ காரியத்துக்கு நான் முயற்சி பண்ணினேன், நடக்கிறதை போல இருந்தது, ஆனால் இந்த மனிதர்கள் தடை செய்து விட்டார்கள். இனிமேல் என் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களில் ஆண்டவர் உதவி செய்வாரா, ஆண்டவர் அற்புதம் செய்வாரா என்று சொல்லி பல கேள்விகளோடு கூட இருக்கிறீர்கள். நிறைய கேள்விகள் மத்தியில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறதாக கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ முயற்சி செய், காரியங்கள் நடக்கும். உன் முயற்சியை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். இன்றைக்கி இந்த முயற்சியில் நீ சோர்ந்து போய் இருக்கிற, இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தன் மகனை பலியிட செலுத்தும் பொழுது கூட என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அவன் முயற்சி செய்தான் என்று பார்க்கிறோம். கிரியையில் முயற்சி செய்தான், ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கலை, என் பிள்ளையை நான் பலியிடணுமா, என் பிள்ளையை நான் எப்படி, எனக்கு இத்தனை 100 வயதில் பிள்ளையை தந்தீரே, இந்த பிள்ளையை போய் நான் பலி செலுத்தி விட்டு நான் எங்கே போவது, உலகம் என்னை நிந்திக்குமே, எதை அவமானத்தை பார்க்கவில்லை, பரியாசத்தை பார்க்கவில்லை, நிந்தனையை பார்க்கவில்லை, கர்த்தரை நம்பி முயற்சி செய்தான், கிரியையில் விசுவாசத்தில் காண்பித்தான். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் அவனுடைய கிரியைகளுடனே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டதென்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆபிரகாம் விசுவாசத்தில் பூர்ணப்பட்டு விசுவாசத்தில் முயற்சி செய்தான். அதனால தான் அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்தார் பார்த்தார், அவருடைய விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். அவன் விசுவாசம் கர்த்தருடைய பார்வையில் நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசத்திலே முயற்சி பண், உன் முயற்சியை நான் வாய்க்க பண்ணுவேன், உன் காரியம் வாய்க்கும், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. மீண்டும் ஒரு விசை கூட முயற்சி பண்ணுன்னு பேசியிருக்கிறார். முயற்சி பண்ணுவாயா, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வானத்தையும் பூமி உண்டாக்கினவரே, உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறேன், உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.